பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் ஆவிக்குரிய தளத்தில் குறித்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது ஆவிக்குரிய தளம் நமக்கு உதவுகிற வழிகளை குறித்து தியானிக்க போகிறோம். ஆவிக்குரிய தளம் நமக்கு உதவுகிற வழிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதாவது இந்த ஆவிக்குரிய தளமானது நமக்கு எல்லா வகையிலும் உதவ வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தளமாக இருக்கிறது. நான் ஆவிக்குரிய தளம் என்று இன்றைய நாளில் பேசக்கூடிய எல்லாமே தேவன் வாசம் பண்ணுகிற ஆவிக்குரிய தளம் என்று நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தேவன் வசிக்கிற, தேவன் தங்கியிருக்கிற ஆவிக்குரிய தளம் என்று நான் உங்களுக்கு இந்த நாளிலே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இந்த ஆவிக்குரிய தளமானது நமக்கு எவ்வாறெல்லாம் உதவுகிறது, எவ்வாறெல்லாம் நமக்கு ஏற்றபடி கிரியை செய்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் கடந்த வாரங்களிலே பார்த்து கொண்டு வந்ததனுடைய தொடர்ச்சியாக நாம் ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஆவிக்குரிய தளத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒருவன் இந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிற வேளையிலே அவனுடைய காதுகள் திறக்கப்படுகிறது. முதலாவதாக ஒருவன் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிற வேளையிலே அவனுடைய காதுகள் திறக்கப்படுகிறது. அதாவது அந்த காதுகள் எதுக்காக திறக்கப்படுகிறது என்று சொன்னால், தேவன் பேசுகிறதை கேட்கும்படியாக காதுகள் திறக்கப்படுகிறது. அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்காத எந்த ஒரு நபருக்கும் காதுகள் திறக்கப்படுகிறது இல்லை. ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிற மனுஷனுக்கு காதுகள் திறக்கப்படுகிறது. இந்த காதுகள் மாமிசத்துக்கான காதுகள் அல்ல, ஆவிக்குரிய மனுஷனுக்கு உரிய ஆவிக்குரிய காதுகள். நம் சரீரத்துக்குள்ளே, சரீரமாகிய பாண்டத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்பதை எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆவிக்குரிய மனுஷன் என்று ஒருவன் நமக்குள்ளே இருக்கிறான். அந்த ஆவிக்குரிய மனிதனுக்கு கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எனவே அவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், அவன் கண்கள் தெரியாதவனாகவும் காதுகள் கேட்காதவனாகவும் அவர் நமக்குள்ளே இருக்கக்கூடிய காலங்கள் உண்டு. ஆனால் எப்பொழுது அந்த ஆவிக்குரிய மனுஷன் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறானோ அப்பொழுது அவனுடைய காதுகள் திறக்கப்படும். அதுவரை அந்த காதுகள் திறக்கப்படாமல் இருக்கும் என்று இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய காதுகள் அடைக்கப்பட்டு இருக்கும். அவனால் தேவ சத்தத்தை கேட்க முடியாது. எப்பொழுது ஒருவன் இந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறானோ அப்பொழுது தேவன் அவனுடைய காதுகளை திறக்கிறார். அப்பொழுதுதான் அவன் தேவன் பேசுகிறதை அவன் கேட்க முடியும். தேவன் சொல்ல விரும்புகிற, தேவன் காட்ட விரும்புகிற காட்சிகளை அவன் காண முடியும். அவனுடைய காதுகளை திறக்க முடியும், அவனுடைய கண்களை திறக்க முடியும் என்று இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய காதுகள் திறக்கப்படுகிறது. இதுக்கு உதாரணமாக நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 21 அதிகாரம் 19வது வசனம் நான் வாசிக்கிறேன். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். இப்பொழுது 19வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். இப்பொழுது எப்படி திறக்கிறார்? அவள், இது யார்? அந்த தேவன் அவள் என்று சொல்லப்படுகிற அந்த அவள் யார் என்றால் ஆகார். ஆகாரை சாராள் விரட்டி விட்டாள். அவள் அதாவது ஆபிரகாம்
ஆபிரகாமிடம் சொல்லி ஆபிரகாம் அவளை வெளியே அனுப்பிவிட்டான். பிள்ளையோடு கூட அவன் வெளியே அனுப்பிவிட்டான். வனாந்தரத்திலே பெயர்செபா எனப்படுகிற வனாந்தரத்திலே அவள் அலைந்து திரிந்தாள் என்று பார்க்கிறோம். துருத்தியில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் தீர்ந்து போன பிறகு அவள் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் அம்புபாயின் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று பார்க்கிறோம். அப்பொழுதுதான் தேவன் என்ன செய்கிறார்? இது இப்போ எதனால் இந்த காரியம் நடக்குதுன்னு சொன்னால், பிள்ளை சாகிறது. ஏன் சாகிறது? தண்ணீர் இல்லாமல் சாக போகிறது. தண்ணீர் எல்லாம் துருத்தியில் இருக்கிற தண்ணீரெல்லாம் செலவழிந்து போய்விட்டது. பிள்ளை இப்பொழுது சாக போகிறது, தண்ணி இல்லாமல் சாக போகிறது என்று சொல்லி அவள் அவள் அழுது புலம்பிக் கொண்டு நான் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் சத்தமிட்டு அழுது கொண்டு இருக்கிறாள். பிள்ளையும் தண்ணீருக்காக அழுது கொண்டு இருக்கிறது. 17வது வசனம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேவன் பிள்ளைக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது ஆகாருடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எனவே ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக தேவன் ஆகாருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். அவள் எப்பொழுது அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாளோ அப்பொழுது அவளால் தண்ணீர் துறவை கண்டு அதை போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுக்க முடிந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இது இது ஒரு ஒரு இது அதாவது இதற்கு முன்பாக அந்த துருத்தி அங்கே இருந்ததா என்றால் இருந்திருக்கும். அதை பார்க்கும்படியான சூழல் அவளுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. எப்பொழுது தேவன் கண்களை திறக்கிறாரோ அப்பொழுதுதான் மாமிச கண்கள் இருந்தாலும் ஆவிக்குறி கண்கள் திறக்கப்பட்டால் மட்டுமே நாம் நமக்கு தேவையானவைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அதாவது ஆவிக்குரிய கண்கள் திறக்காத வரை நம்முடைய தேவைகள் இருக்கிறதா இல்லையா என்பதை அறியாத பிள்ளைகளாக இருப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் தேவன் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆவிக்குரிய தளத்திலே வைத்திருக்கிறார். அவரால் கொடுக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இதை அறியாதபடியினாலே நாம் என்ன நினைக்கிறோம்? எனக்கு அது இல்லை, இது எனக்கு எப்போ வரும், இது எனக்கு கிடைக்குமா, இது உண்மையிலேயே கர்த்தருக்கு சித்தம்தானா, இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று நாம் அலைவாய்ந்து கொண்டு இருக்கிறோம், புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். அதைத்தான் ஆகார் செய்தாள். ஆகார் என்ன செய்தாள்? அவள் அழுதாள். பிள்ளைக்கு தண்ணி இல்லை, அவளுக்கு தண்ணி இல்லை, குடிப்பதற்கு தண்ணி இல்லை என்று கூட அவள் அளவில்லை. பிள்ளை தண்ணீர் இல்லாமல் சாக போகிறதே என்று சொல்லி அவள் அழுதாள். ஆனால் அவளால் பார்க்க முடியவில்லை. தண்ணீர் இருக்கிறது என்பதை பார்க்க முடியவில்லை. தேவன் அதை வைத்திருக்கிறார் என்பதை அவளால் பார்க்க முடியவில்லை. எனவேதான் தேவன் அவளை ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்க கிருபை செய்தார். அவள் அந்த தளத்துக்குள்ளே பிரவேசித்ததன் நிமித்தம் அவளால் என்ன செய்ய முடிந்தது? கண்களை திறந்து தண்ணீர் இருக்கிறதை பார்க்க முடிந்தது, அதை எடுக்க முடிந்தது, அதை பிள்ளைக்கு குடிக்க கொடுக்க முடிந்தது என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்கிறார். 5 அப்பம் 2 மீன்களை கைகளில் வாங்கி எல்லோரையும் பந்தியில் அமரும்படியாக சொல்லுகிறார். அப்போ 5 அப்பம் 2 மீன் தான் கையில் இருக்குது. ஆனால் இருக்கிறவங்க 5000த்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்கள் மட்டுமே 5000 பேர் இருக்கிறார்கள். தேவன் எல்லோரையும் பந்திக்காக அமரும்படி கட்டளையிடுகிறார். இது எப்படி சாத்தியம் என்று யோசித்து பாருங்கள். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? அவர் பார்க்கிறார். அவர் ஆவிக்குரிய தளத்திலே பார்க்கிறார். இந்த 5000 பேருக்கும் மேற்பட்ட ஜனங்களுக்கு தேவையான அந்த உணவு, அந்த 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது, தாராளமாய் இருக்கிறது, தேவன் கொடுக்க சித்தமாய் இருக்கிறார் என்று அவர் அறிந்து கொண்டபடியினாலே அவர் என்ன சொல்லுகிறார்? நீ எல்லாரும் பந்தியிருக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் அந்த அப்பங்களை பிட்டு மீன்களையும் பிட்டு அவர்கள் பந்தியிருக்கிறவர்களுக்கு கொடுக்க சொன்னார். அவை எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டு மீதியாக 12 கூடைகளில் நிரப்பப்பட்டதாக வேதம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே ஒருவன் ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளே, ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்தால் மட்டுமே அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் மட்டுமே தேவைகளை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார்
ஏற்கனவே வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்பொழுது நாம் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்காமல் நாம் உலக பிரகாரமாக தேடிக்கொண்டு இருக்கிறோமோ அப்பொழுது அவைகள் நம்முடைய தேவைகள் தேவன் வைத்திருந்தாலும் அவைகள் நம் கண்களுக்கு தென்படாத காரணத்தினால நாம் அலைபாய்ந்து கொண்டே இருப்போம். நம்மால் அதில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தொடர முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசிக்கும் போது ஆவிக்குரிய தளம் நமக்கு செய்கிற முதல் காரியம் நம்முடைய காதுகள் திறக்கப்பட உதவி செய்யும். அல்லேலூயா. நம்முடைய காதுகள் திறக்கப்பட உதவி செய்யும். இரண்டாவதாக நம்முடைய கண்களும் திறக்கப்படும். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் திறக்கப்படும், காதுகள் திறக்கப்படும், கண்கள் திறக்கப்படும். அதுதான் 19வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கண்கள் திறக்கப்பட்டது, தேவன் அவருடைய கண்கள் திறந்தார். இதே போல் 17வது வசனத்திலே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது தேவன் பேசுகிறதை கேட்கிறார்கள், காதுகள் திறக்கப்படுகிறது. தேவன் பேசுகிறதை ஆகார் கேட்கிறாள். அடுத்து தேவன் அவளுக்கு தண்ணீர் இருப்பதை காணும்படியாக கண்களை திறக்கிறார். அப்போது ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே ஒருவன் பிரவேசிக்கும் பொழுது அவனுடைய காதுகள் திறக்கப்படுகிறது, அவனுடைய கண்களும் திறக்கப்படுகிறது. அப்போ தேவன் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று தேவதூதன் பேசுகிறதை அவள் கேட்கிறாள். பாருங்க, அந்த ஆவிக்குரிய தளத்திலே தேவதூதர்கள் இருந்து ஆகாரோடு கூட பேசுகிறார்கள். அப்போ இவள் அந்த தளத்துக்குள்ளே பிரவேசித்ததினால் மட்டும்தான் அவளால் அந்த தேவதூதன் பேசுகிறதை கேட்க முடிந்தது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவள் ஆபிரகாம் பேசி இருக்கிறதை கேட்டிருக்கிறாள், சாராள் பேசினதை கேட்டிருக்கிறாள், மற்ற மனிதர்கள் பேசுகிறதை கேட்டிருக்கிறாள். எப்போ கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே அவள் அந்த வனாந்தரத்தில் போய்கொண்டு இருக்கிறாளோ, இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை என்கிற ஒரு சூழ்நிலையில் அவள் இருக்கும்போது தேவன் அவள் அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்க கிருபை செய்தார். அப்போது அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே ஆகார் பிரவேசித்தபடியினால் அவள் முதலாவதாக அவளுடைய காதுகள் திறக்கப்பட்டது, இரண்டாவதாக அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். காதுகள் திறக்கப்பட்டதுனாலே தேவதூதன் பேசுகிறதை கேட்டாள். தேவதூதன் என்ன சொல்கிறார் பாருங்க, தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து அவள் என்ன செய்ய வேண்டும் என்று அவளுக்கு சொல்லப்படுகிறது. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்க, அப்போது என்ன நடக்கப் போகிறது என்பதையும் தேவன் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனையும் கூட கொடுக்கப்படுகிறது. அப்போ ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே ஒருவன் பிரவேசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு நம்மோடு கூட பேசுவார், நம்ம ஒவ்வொருவரோடும் கூட பேசுவார். அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் பொழுது நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் நம்முடைய நமக்கு தேவையான ஐஸ்வர்யம், பணம், சுகம் மற்றும் என்னென்ன ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்குறோமோ, நம்முடைய தேவைகள் என்று அவருடைய சமூகத்தில் நாம் ஜெபத்தில் வைத்திருக்கிறோமோ அத்தனையும் தேவன் அந்த இடத்திலே வைத்திருக்கிறார் என்பதை நாம் காண தேவன் கிருபை செய்வார். எனவே பிரியமானவர்களே, அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது காரியம் நமக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆதியாகமம் 22:13. அதாவது தேவன் ஆபிரகாமோடு பேசி ஈசாக்கை எனக்கு பலியாக பலியிடு என்று சொல்லி பேசியிருக்கிறார். இப்பொழுது அவனை கூட்டிக் கொண்டு போய் அந்த மலைக்கு ஏறி வந்து விட்டார், மோரியா மலைக்கு வந்து விட்டார்.
அங்கே தேவன் அவனுக்கு சொல்லியிருந்தபடி 9வது வசனம் பாருங்கள், 22, ஆதியாகமம் 22:9. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகி ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் என்று பார்க்கிறோம். அப்போது அந்த நிமிஷம் வரைக்கும் அந்த பலிபீடத்தை கட்டி அது மேலே ஈசாக்கை கிடத்துகிற நேரம் வரைக்கும் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை. நல்லா பாருங்கள், அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படவில்லை, அவனுடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படவில்லை. அப்போது இந்த 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 சூழ்நிலையிலே அவனுடைய நிலைமையும் ஈசாக்குடைய நிலைமையும் ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். அதாவது ஒரே பிள்ளை அந்த ஈசாக்கு, அந்த ஈசாக்கை பலியிடும்படியாக அவன் கொண்டு வந்திருக்கிறான். பலிக்காக எல்லா ஏற்பாடையும் செய்து மகனை கட்டி அதில் கிடத்தி விட்டான். அடுத்து அவனை துண்டு துண்டாக வெட்டி பலி கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் நெருங்கிவிட்டது என்பதை அவன் உணர்ந்திருக்கிறான். எவ்வளவு துக்ககரமான ஒரு சூழ்நிலை, எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, எவ்வளவு பாடுள்ள ஒரு சூழ்நிலை என்று நாம் இந்த நேரத்தில் அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் என்ன செய்கிறார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது ஆபிரகாம் ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்கும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். அதாவது அந்த இடத்திலே ஆவிக்குரிய தளம் இறங்கி வருகிறதை நாம் உணர முடியும். அதாவது 10வது வசனம் 22:10 சொல்லுகிறது, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஆபிரகாமே என்று கூப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். அவன் இதோ அடியேன் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் இப்பொழுது ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிறான். இப்பொழுது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஆபிரகாமோடு பேச முடிகிறது. தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஆபிரகாமோடு பேச முடிகிறது. இதுதான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டைம் ஃபார் ஹிம். ஒரு மிக முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தை ஆபிரகாம் மிஸ் பண்ணியிருந்தா ஈசாக்கை பலி கொடுத்திருப்பான். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நேரம், அதாவது தேவன் ஆவிக்குரிய தளத்தை கொண்டு பிரவேசிக்கும்படியாக அவனை அழைக்கிற, அவனிடத்தில் நெருங்கி வருகிற அந்த வேளையை ஆபிரகாம் விட்டுவிடவில்லை. அந்த வேளையை அவன் பற்றி பிடித்து கொண்டான். அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே அவன் பிரவேசித்து விட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி பிரவேசித்தபடியினாலே இப்பொழுது தேவன் பேசுகிறதை அவன் கேட்கிறான். அதாவது தேவதூதன் பேசுகிறதை கேட்கிறான். ஆபிரகாமே ஆபிரகாமே என கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் மிக தெளிவாக சொல்லுகிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் பெரிய கொஸ்டின் வரும். இது ஆண்டவர் தான் சொல்லியிருப்பாரா அப்படின்னு பெரிய கேள்வி வரும். ஆனால் ஆபிரகாமை பொறுத்தளவில் தேவன் பலியிடு என்று சொன்ன காரியத்தில் இது உண்மையிலே ஆண்டவர் தான் சொன்னாரா, இல்லை இது பிசாசு சொல்லியிருக்குமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த காரியம் சந்தேகத்துக்குரிய காரியமாக இருந்திருக்க முடியும். ஆனால் தேவன் அவனிடத்திலே முதலாவதாக பலியீடு என்று சொல்லுகிற சத்தத்தை அவன் தெளிவாக கேட்டிருக்கிறான். இது தேவனுடைய சத்தம்தான் என்று அவன் உணர்ந்திருக்கிறான். அதாவது அவனுடைய ஆவிக்குரிய காதுகள் அந்த வேளையிலே திறந்திருந்திருக்கிறது. அதாவது 22வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்றார். இப்பொழுது அவனுடைய ஆவிக்குரிய காதுகள் திறந்திருக்கிறது. அதனால் அவன் தெளிவாக கேட்கிறான், தேவன் பலியிடு, உன்னுடைய குமாரனை எனக்கு பலியிடு என்று தேவன் தான் சொன்னார் என்று அவன் 100% அறிந்திருக்கிறான்.
அதனால தான் அவனை கூட்டிக் கொண்டு வந்து அவன் மகனை கட்டி பலிபீடத்திலே கிடத்தி விட்டு வெட்டும்படியாக அவன் கத்தியை எடுத்தான், கையை நீட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வேளையிலே அவன் மீண்டுமாக அதே ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்தபடியினாலே தேவன் அதை தடுக்கிறதை கேட்க முடிந்தது. தேவன் என்ன சொல்லுகிறார்? பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்லுகிறார். அப்போ அந்த அந்த சத்தத்தை அவன் கேட்க முடிந்தது அவன் அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்தபடியினாலே. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எப்போ பிரவேசிக்கணும், எப்போ பிரவேசிக்கக்கூடாது என்று மிக கவனமாக இருக்க வேண்டும். அதாவது எந்த வேலை நமக்கு மிக கடினமான வேலையோ, எந்த வேலை நாம் முடிவெடுக்க வேண்டிய வேலையோ, அந்த வேலைகளிலே நாம் ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் தவறுதலாக போய் முடிந்துவிடும். ஏன்னு சொன்னால், இந்த இடத்துல பலி கொடு என்று சொன்ன அந்த வேளை மட்டும் ஆபிரகாம் ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசித்து அதை கேட்டுவிட்டு, அதன் பிறகு ஆவிக்குரிய தளத்திலே அவன் பிரவேசியாத பிள்ளையாக ஒரு தேவ மனுஷனாக அவன் இருந்திருப்பானே. ஆனால் அவன் என்ன செய்திருப்பான்? ஈசாக்கை பலி கொடுத்து விட்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்தேன் என்று சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருந்திருப்பான். ஹல்லேலூயா. ஆனால் எப்பொழுது அவன் மீண்டுமாக ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்தானோ, அப்பொழுது அந்த பிள்ளையின் மேலே கை போடாதே என்கிற சத்தத்தை அவன் கேட்டான் என்று பார்க்கிறோம். அப்போ ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு பொன்னான நிமிடங்களாக, பொன்னான வேலைகளாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் ஒரு காரியத்தை குறித்து நம்மோடு பேசும் பொழுது அதனுடைய தொடர்ச்சியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அதை சொல்லுகிறார்? ஏன் இதை செய்ய சொல்லுகிறார்? ஏன் இதை விட்டுவிடச் சொல்லுகிறார்? ஏன் இதை எடுத்துக்கொள்ள சொல்லுகிறார்? ஏன் இப்படி போ என்று சொல்லுகிறார்? ஏன் இங்கே வா என்று சொல்லுகிறார்? என்று பல காரியங்கள் இருக்கிறது. இது எல்லாவற்றிலும் நாம் அடுத்து என்ன செய்ய விரும்புகிறீர், அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் என்று கேட்கக்கூடிய பிள்ளைகளாக மாற வேண்டுமானால் நாம் ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே ஆபிரகாம் மீண்டுமாக அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்தபடியினாலே தேவதூதன் சொல்லுகிற அந்த வார்த்தையை அவன் கேட்டான். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ எனக்கு அவன் குமாரன் என்று பார்க்காமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்கிற அந்த சத்தத்தை அவனால் கேட்க முடிந்தது. இப்பொழுது அவன் குரலை கேட்டுவிட்டான். இப்பொழுது பிள்ளையே ஒன்றும் செய்யவில்லை. அடுத்தது பாருங்க, 13வது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஹல்லேலூயா. அதாவது இவன் வழிநெடுக வரும்போது ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கூட்டிகிட்டு வரல, அதை வெறும் மகனைத்தான் கூட்டி கொண்டு வந்தான். வர்ற வழியிலெல்லாம் ஏதாவது ஆடு மாடுகள் ஏதாவது ஆடு இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து இருக்கட்டும், நம்ம எண்ணெய் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஏற்பாடு செய்து கொண்டும் வரவில்லை. அவன் வருகிற வழிகளில் வேறு எந்த ஒரு மாற்று ஏற்பாடு அவன் செய்யவில்லை. ஆனால் இந்த இடத்துல அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதன் நிமித்தம் அவன் என்ன செய்கிறான்? இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அவனுக்கு பின்னால் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை அவன் பார்த்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆட்டுக்கடா அங்கே இல்லை என்று சொல்வதை காட்டிலும் அவனுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுது அவன் ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசித்தானோ அப்பொழுது அவனுடைய காதுகள் திறக்கப்பட்டது. அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். அதாவது தேவதூதன் பேசுகிற கர்த்தர் கொடுத்த கட்டளையை தேவதூதன் தன்னோடு பேசுகிறதை கேட்டான். பிள்ளையாண்ட மேல் கை போடாதே என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை கேட்டான். அடுத்தவதாக என்ன செய்தான்? அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டதுனால அவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்கடாவை பார்த்தான் என்று பார்க்கிறோம். அப்போ ஆட்டுக்கடா பார்த்த நிமிஷத்தில் அவனுக்கு
என்ன தோணியிருக்க, ஒரு ஆட்டுக்கடா இருக்குது அவ்வளோதானே, அதிலே முடிஞ்சிருக்கும். ஆனால் அவன் என்ன செய்தானா, தகன பலியாக இட்டான் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அவன் தேவனுக்கு பலியிட வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான சத்தியத்தை அவன் அறிந்து கொண்டிருக்கிறான். ஆவிக்குரிய ஸ்தலத்துக்குள்ளே போகும் பொழுது அவன் என்ன செய்கிறான், தேவன் பேசுகிறதை கேட்கிறான். தேவன் பேசுனதை கேட்டது மட்டும் இல்லை, அடுத்து பலிபீடத்திலே பலி செலுத்தப்பட வேண்டும் என்று அவன் அறிந்து கொண்டான். ஏன் பலி செலுத்தப்பட வேண்டும்? தேவன் பலியினால் அவனோடு கூட உடன்படிக்கை செய்கிற தேவன் என்பதை அவன் புரிந்து கொண்டிருக்கிறான். அப்போ யாரெல்லாம் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்களோ அவங்கள்தான் தேவனோடு உடன்படிக்கை செய்து கொள்ள முடியும், அவரோடு கூட உடன்படிக்கை செய்து கொள்ள முடியும். அப்போ ஒரு ஆட்டை பலியிட்டு அது உடன்படிக்கையின் பலியாக அவன் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை உணர்ந்து கொண்டவனாக ஆபிரகாம் அந்த இடத்திலே அந்த ஆட்டுக்கடாவை பிடித்து தகன பலியிட்டான் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்கும் பொழுது இந்த ஆவிக்குரிய தளம் நமக்கு உதவி செய்கிறது. மிக 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 முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய எல்லா நேரங்களிலும் நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்து அங்கே தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார், என்ன ஆலோசனை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். நாம் அந்த முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் நாம் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசியாமல் மாம்சத்தில் எந்த முடிவை எடுத்தாலும் அதற்கு தேவன் பொறுப்பாளி அல்ல. ஏனென்றால் தேவன் சொல்ல விரும்புகிற காரியத்தை நாம் கேட்கவில்லை, தேவனுடைய ஆலோசனையை நாம் கேட்கவில்லை. எப்பொழுது தேவனுடைய ஆலோசனையை கேட்கும்படியாக அவருடைய சமூகத்துக்கு, அதாவது ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோமோ அப்பொழுது தேவன் நம்மோடு கூட பேசுவார், நமக்கு ஆலோசனை கொடுப்பார். அதாவது நம்முடைய கண்கள் திறக்கப்படும், நம்முடைய காதுகள் திறக்கப்படும் என்பதை இந்த நாளில் கர்த்தர் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். சரி, அடுத்ததாக இந்த ஆவிக்குரிய தளத்தில் நமக்கு வேறு என்ன காரியங்கள் உதவுகிற வழிகள் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் இடம் இந்த ஆவிக்குரிய தளமாக இருக்கிறது. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற இடமாக அந்த ஆவிக்குரிய தளம் இருக்கிறது. அதாவது இஸ்மவேல் அதாவது ஆகாருடைய குமாரன். அப்போது எப்பொழுது ஆகார் அந்த தளத்துக்குள்ளே பிரவேசித்தாலோ, இப்போ அவளுக்கு இருக்கக்கூடிய பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், என் பிள்ளைக்கு, அதாவது ஆபிரகாமுக்கு நான் இஸ்மவேலை பெற்றுக்கொண்டேன். அப்போது ஆபிரகாமுக்கு நான் இஸ்மவேலை பெற்றுக்கொண்டபடியினால இப்பொழுது அதே ஆபிரகாம் இஸ்மவேலை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டான், அவளையும் சேர்த்து அனுப்பிவிட்டான். இப்பொழுது என்னுடைய பிள்ளையுடைய நிலைமை என்ன என்பது அவளுக்கு பெரிய கொஸ்டின், அது பெரிய கேள்விக்குறியாக அவளுக்கு இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவள் இந்த ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசிக்கும் பொழுது தேவன் அந்த கேள்விக்கான பதிலை அவளுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதாவது 21வது அதிகாரம், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவன் ஆனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் என்ன, இப்பொழுது அதாவது எப்படி ஆகார் ஆபிரகாமை விட்டு போகும்படியாக ஒரு சூழ்நிலை வந்தது என்று நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்போது இவள் இஸ்மவேலை அனுப்பிவிடு என்று சாராய் ஆபிரகாமிடத்தில் சொல்லும் பொழுது தேவனிடத்திலே அவன் முறையிடுகிறான். ஆபிரகாம் தேவனிடத்தை முறையிடுகிறான், என்ன அப்படி போய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவன் சொல்கிறாரு, அதாவது நீ அவள் என்ன சொல்கிறாளோ அவ்வளோத்தையும் நீ கேளு, சாரால் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள் என்று சொல்லிவிட்டார். ஹல்லேலூயா. சாரால் சொல்வதெல்லாவற்றையும் கேள் என்று சொல்லிவிட்டார். அப்படி அதன் நிமித்தமாகத்தான் இப்பொழுது ஆகாரையும் இஸ்மவேலையும் அவன் துரத்தி விட்டதை நாம் பார்க்கிறோம். அப்போது இப்பொழுது ஆகார் யாரை நம்பி இருக்கிறாள் என்று ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும்போது தேவன் அந்த பிள்ளையுடனே இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் யாரையும்
கைவிடுகிற தேவன் அல்ல, யாரையும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் அந்த இஸ்மவேலோடு கூட இருந்தார். அவன் எப்படி இருந்தார் என்று பார்த்தால், அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் ஒருத்தருக்குள்ளே இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் எப்படி பண்ணுறாரா, அவர்களை உயர்த்துகிறார். அவருடைய தேவைகள், அவன் தனியாக வாழக்கூடிய காரியத்திற்கு அவர் உதவி செய்கிறார். 21வது வசனம் சொல்கிறது, அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். அதாவது அவனுடைய கல்யாணம் வரைக்கும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்போது அவனை வளர்க்கிற மட்டும் இல்லை, அவனை தொடர்ந்து அவனுக்கு எல்லா வில்வித்தைகள்லாம் கற்றுக் கொடுத்து அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் வரைக்கும் கூட தேவன் அவனோடு கூட இருந்தார். அதுக்கு பின்னும் அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதை கொடுத்த வாக்கின்படியே அவனை பெரிய ஜாதியாக மாற்றுகிறார். பிரியமான சகோதரர்களே, எப்பொழுது ஒருவர் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறார்களோ அப்பொழுது தேவன் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. தேவன் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நான் போகிறதுனாலே உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. ஏனென்றால் என் பிதா என்ன செய்வார், ஒரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புவார் என்று சொல்லுகிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவார் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது இந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நாம் போகிற காரியத்தை எளிதாக்குகிறார். அவர் தான் நம்மை அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே கூட்டி கொண்டு போகிறார். ஆவிக்குரிய தளத்திலிருந்து நமக்கு வேண்டிய காரியங்களை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே பிரியமான சகோதரிகளே, இப்பொழுது ஆகார் அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்தபடியினாலே அவளுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, அவளுடைய பிள்ளையாகிய இஸ்மவேலுடைய எதிர்காலத்தையுமே தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், தேவைகள் எல்லாம் நமக்கு சந்திக்கப்படுகிறது என்று இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் என்ன காரியத்தை பார்க்கிறோம் என்றால், ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக எலியேசரை அனுப்புகிறான். 24ஆம் அதிகாரம் 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலிருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று ஆபிரகாம் சொல்லி எலியேசரை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு, ஆவிக்குரிய தளத்திலே அவனுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் இருக்கிறது என்பதை அவன் தெளிவாக அறிந்திருக்கிறான். அப்போது பொண்ணு பார்க்கணும், பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பொண்ணு பார்க்குறதுக்கு எந்த வீட்டுக்கு போகலாம், அங்கே போய் பார்ப்போமா இங்கே போய் பார்ப்போமான்னு அவன் யோசிக்கலை, அல்லது அவன் கிளம்பி போகலை. தன்னுடைய வேலைக்காரனை அனுப்புகிறான். அந்த வேலைக்காரனை அனுப்பும்போது, எலியேசரை அனுப்பும்போது அவன்கிட்ட என்ன சொல்கிறாரு, நீ போகும்போது அந்த பெண்ணை கொண்டு வரும்படிக்கு, என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஹல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய தளம் என்ன செய்யுமா, அவன் கூடயே போகும், எலியேசர் கூடயே போகும் என்று ஆபிரகாம் அறிந்திருக்கிறான். அதை அவன் அறிக்கை பண்ணுகிறான். அப்போ இந்த ஆவிக்குரிய தளம் இப்போ என்ன பண்ணுது, ஆபிரகாம் சொன்னது வார்த்தையின் நிமித்தமாக இப்பொழுது எலியேசர் கூட போகிறதை நாம் பார்க்கிறோம். எலியேசர் கூடவே போகிறதை பார்க்கிறோம். அப்போது இது ஆவிக்குரிய தளம் அடுத்து என்ன செய்கிறது என்று பார்த்தா, சரியான நேரத்தில் சரியான விதத்தில் செயல்பாடுகள் அமையும்படியாக உருவாக்குகிறதை பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய தளங்கள் எப்படி செயல்படுதுன்னு சொன்னால், எந்த நேரத்தில் எந்த காரியம் நடக்கணுமோ அந்த காரியத்தை அந்த நேரத்தில் சரியாக மிகச்சரியாக செய்கிற
செய்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் ஆவிக்குரிய தலத்தினுடைய மிகப்பெரிய மகத்துவமாக இருக்கிறது. அப்போது இந்த ஆவிக்குரிய தலம் என்ன செய்யுதுன்னா கூடவே வருகிறது. எப்படி வருதுன்னா எலியேசர் கூடவே வருகிறது. அந்த எலியேசர் வந்த உடனே எந்த இடத்துல அதனுடைய செயல்பாடை நாம் பார்க்க முடியும் சொன்னால் 15வது வசனம், அவன் இப்படி, அதாவது 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே. அப்போ அவன் என்ன சொன்னான்? 14வது வசனத்தில் அவன் என்ன செய்கிறான்? 13-14 வாசிக்கிறேன், கேளுங்கள். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும், உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ? அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். ஹல்லேலூயா. அவன் செஞ்ச ஜெபம், எலியேசர் செய்த ஒரு சிறு ஜெபம், அதாவது என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே என்று ஆரம்பித்து அவன் செய்த சிறு ஜெபம் என்ன 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 செய்கிறான்னு சொன்னான், ஆண்டவரே எப்படி நடக்கணும், அதாவது நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொல்லும்போது அவன் குடிக்கிறதுக்கும் தண்ணி கொடுக்கணும், உன் ஒட்டகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்லணும். அப்படி சொல்லக்கூடிய பெண் எதுவோ அதுதான் ஈசாக்குக்கு நீர் நியமித்த பெண்ணாய் இருக்கணும். இவ்வளோதான் சிம்பிள் ப்ரேயர். இந்த ஜெபத்தை அவனோடு கூட வருகிற அந்த ஆவிக்குரிய தளம் கேட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி பில்காளுடைய குமாரனாக இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். அதாவது நம்ம இதில் சொல்லுவாங்கனாக்கா தற்செயலாக நடந்தது அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு தற்செயலாக நடந்தது, ரொம்ப அதிசயமாக நடந்துச்சு, தற்செயலாக நடந்துச்சு, இதுதான் யூஸ்வலாக நம்ம சொல்கிறது. ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எதுவுமே தற்செயல் கிடையாது. எல்லாமே தேவன் முன்குறித்த காரியங்கள். அதாவது ஆவிக்குரிய தளத்தில் இவை எல்லாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்பொழுது ஆபிரகாம் அவனை அனுப்புகிறானோ அப்போ இருந்து எப்போ எந்த நிமிஷம் ரெபேக்காள் வெளியே வருவாளோ அந்த நேரத்திலே அந்த நேரத்துக்கு முன்பாக அவன் ஜெபிக்கிறான். அவன் ஜெபிச்சு முடித்த உடனே அந்த ஜெபத்துக்குரிய பதிலை பார்க்கிறான். ரெபேக்காள் வந்தாள் என்று பார்க்கிறோம். அப்போது அவள் வந்த உடனே அவள் செய்த காரியம், எனக்கு குடிக்கத்தா, உன் குடத்தில் இருக்க தண்ணீர் கொஞ்சம் தர வேண்டும் என்று கேட்கிறான். அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாக குடத்தை கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் கொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தண்ணீரை தொட்டியில் ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டியில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மொண்டு வார்த்தாள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லா காரியங்களும் ஆவிக்குரிய தளத்திலே முடிவு செய்யப்படுகிறது என்பதை ஆபிரகாம் அறிந்திருக்கிறான். அதில் தான் சொல்கிறான், தேவன் தம்முடைய தூதனை உன்னோடு கூட அனுப்புவார் என்று சொல்லுகிறான். அப்போ அந்த ஆவிக்குரிய தளத்தில் எல்லாமே ரெடியாக இருக்கும், அதனால் நீ தைரியமாக போ என்று சொல்லுகிறான். இவனுக்கு பயமே இல்லை. இவனுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை தேவன் முன்குறித்து வைத்திருப்பார், அதை கரெக்டாக கண்டுபிடிக்க எலியேசருக்கு அதை காண்பிப்பார் என்று அவன் ஆணித்தரமாக அவன் நம்பியிருந்தான். அதே போல் அந்த இடத்துல அவன் அந்த நாகருடைய ஊருக்கு வந்த உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரேயர் தான் பண்ணுறான். ஆண்டவரே, நான் இந்த மாதிரி நான் தண்ணி கேட்கும்போது எனக்கும் கொடுத்து என்னுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணி கொடுக்குற பெண் எதுவோ அதுதான் நீ முன்குறித்த பெண் என்று அவன் ஜெபிக்கிறான். அதை ஜெபித்த உடனே அந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படியாக தேவன் செய்கிறார். அப்போது அந்த இடத்துல அந்த ஆவிக்குரிய தளமானது இறங்கி வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அதே போல் 48வது வசனம், அதாவது தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன் என்று சொல்லுகிறான். பாருங்கள், இப்போ அவனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு,
இது இது வந்து ஆபிரகாம் செய்த ஜெபம், ஆபிரகாம் செய்திருக்கிற ஒரு ஜெபம். அப்போ ஆபிரகாம் வந்து ஏற்கனவே இந்த ஆவிக்குரிய தலத்துக்குள்ளே பிரவேசித்து அதனுடைய நன்மைகளை ருசித்திருக்கிறபடினால இப்போ அவன் வாழ்க்கையில் வந்து பதட்டமே இல்லை. தன்னுடைய பையனுக்கு பெண்ணை எடுக்கிற காரியத்தில் அவனுக்கு பதட்டமே இல்லை. அவன் வந்து வேலைக்காரனை அனுப்புகிறான். அப்பொழுது அவன் யாரை நம்பி அனுப்புகிறான்னு சொன்னால், தேவன் பொறுப்படுத்திக் கொள்வார், தேவன் தம்முடைய தூதனை அனுப்புவார் என்று சொல்லி அவன் நம்பி அந்த காரியத்தை செய்கிறான். அதே போல தேவன் பொறுப்படுத்திக் கொள்கிறார். அந்த ஆவிக்குரிய தலமானது இறங்கி வந்து அந்த பெண் பார்க்கிற விஷயத்தில் அவனுக்கு உதவி செய்ததை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஈசாக்கு ரெபேக்காளை சந்திக்கிற அந்த தருணத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதாவது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63வது வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது எப்போ ரெபேக்காள் ஈசாக்கை சந்திக்கணும் அப்படிங்கிற நேரம் கூட தேவன் முன்குறித்த காரியமாக இருக்கிறது. அதாவது ஆவிக்குரிய தலம் எப்படி அவங்கள மூவ் பண்ணி கூட்டி வருகிறது அப்படின்னு சொன்னால், இவன் ஈசாக்கு ஜெபிக்கிற அந்த வேளை, சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து அவன் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவன் வரக்கூடிய அந்த வேளை, எந்த வேளையில் அவன் ரெபேக்காளை சந்திக்க வேண்டுமோ அந்த வேளை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது. அப்போ கரெக்டாக அந்த நேரம் தான் வந்து ரெபேக்காள் ஒட்டகங்களிலே வருகிறாள். அதே போல் ரெபேக்காளும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டாள் என்று பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே ஈசாக்கு ப்ரேயர் முடிஞ்சு அவன் வரும்பொழுது வர்ற அதே வேளையில் ரெபேக்காளும் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை பார்த்தாள் என்று பார்க்கிறோம். அப்போது ஈசாக்குக்கு ரெபேக்காளை தேர்ந்தெடுக்கிற அந்த அதாவது நாகூருடைய ஊரில் தேவன் அந்த தம்முடைய ஆவிக்குரிய தலத்தின் மூலமாக அந்த காரியங்களை நடப்பித்தார் என்று பார்த்தோம். இப்பொழுது அவன் கூட்டிக் கொண்டு வந்துட்டான். வரும்பொழுதும் கூட அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த வேலையை கூட தேவன் பொறுப்படுத்திக் கொள்கிறார். அதாவது ஆவிக்குரிய தளம் அதை மிகச்சரியாக செய்கிறதை பார்க்கிறோம். அதாவது இவன் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். இவங்க வந்து தேடி பார்த்தாங்க, ஈசாக்கு இப்போ தான் போகிறாருன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் 2 பேரும் சந்திக்க வேண்டிய வேலையை ஆவிக்குரிய தளம் மிகச்சரியாக நிறைவேற்றுகிறதை நாம் இந்த வேளையிலே அறிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக ஆவிக்குரிய தளத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, கடந்த காலங்கள் ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறது, நிகழ்காலமும் ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறது, எதிர்காலமும் ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதாவது ஆவிக்குரிய தளத்திலே கடந்த காலம் இருக்கிறது, நிகழ்காலம் இருக்கிறது, மற்றும் எதிர்காலமும் இருக்கிறது. அப்போது இந்த 3 காலங்களினுடைய விஷயங்களுமே இந்த ஆவிக்குரிய தளத்திலே இருக்கிறது. அதனால் ஒருவன் அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது கடந்த காலத்தின் நிகழ்வுகளை அறிந்து கொள்ள முடியும். அதே வேளையில் நிகழ்காலத்தில் இப்பொழுது என்ன தேவையோ அவைகளையும் அவன் அறிந்து கொள்ள முடியும். எதிர்காலத்தில் என்ன தேவையோ அவைகளையும் அவன் அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் இந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறது மிக 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 முக்கியமானதாக இருக்கிறது. அப்போ கடந்த காலத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பம் உள்ளவர்கள், எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் ஏன் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், எனக்கு இது ஏன் நடக்குது என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது தேவன் அவற்றை வெளிப்படுத்துவார். உனக்கு ஏன் உன் குடும்பத்தில் இந்த சம்பவம் ஏன் நடந்தது, ஏன் இந்த மரணம் வந்தது, ஏன் இந்த பாடு வந்தது, ஏன் இந்த கடன் வந்தது, ஏன் இந்த பிரச்சனை வந்தது என்பதை தேவன் அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் பொழுது நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். அதே வேளையில் இதிலிருந்து நான் வெளியே வருவது எப்படி என்று நிகழ்காலத்தில் உள்ள ஒரு ஆலோசனையை தேவனிடத்தில் கேட்கணும்னு நீங்கள் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். அப்பொழுது தேவன் இந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுபட, நீ இதை செய்,
இதை செய்யாதே என்று சொல்லி நம்மோடு கூட பேசுவார். அடுத்தவதாக அதாவது இனி வருங்காலத்தில் எனக்கு என்ன சம்பவிக்கும், நான் எப்படி இருப்பேன், எனக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீர் என்பதான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால், என்ற கேள்விகள் நம்மிடத்தில் இருக்குமானால், என்கிற எதிர்காலத்தை குறித்த கவலைகள் நம்மிடத்தில் இருக்குமானால், ஆவிக்குரிய தளத்திலே நாம் பிரவேசிக்கும் போது தேவன் அவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. அதாவது ஆபிரகாம் உடைய குமாரன் ஈசாக்கு. இப்போ ஈசாக்குக்கு ரெபேக்காள் விவாகம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறான். ரெபேக்காள் குழந்தை இல்லை என்று பார்க்கிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாய் இருந்தான். 21வது வசனம் சொல்லுகிறது, மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்போ ரெபேக்காள் மலடியாய் இருந்தாள். அவளுக்கு குழந்தை பாக்கியம் இன்னும் இல்லை என்பதை வேதவசனம் சொல்லுகிறது. அப்போது அவனுக்கு தேவை இருக்கிறது. ஏன்னா கர்த்தர் ஈசாக்கின் மூலமாக சந்ததிகள் பெருகும் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அப்போ அந்த வாக்கு பண்ணி இருக்கிற அந்த காரணத்தினாலே நிச்சயமாக ஈசாக்குக்கு பிள்ளைகளை கொடுப்பார், தேவன் கொடுப்பார். அப்போது என்ன செய்யணும், இவன் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அப்போது ஒரு வாக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாருன்னு சொன்னால் அந்த வாக்கு நிறைவேறுவதற்கு நாம் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். தேவன்கிட்ட ஒரு வாக்குத்தத்தை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக பாஸ் ஆகி நேராக கையில் வந்துடும் என்பது கிடையாது. ஏன்னு சொன்னால் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்து விட்டார், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. இங்கே ஈசாக்குடைய மனைவியாக இருக்கிற ரெபேக்காள் மலடியாக இருக்கிறாள். எப்படி சந்ததி பெருகும்? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல எப்படி பெருக முடியும்? மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் அவன் அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது தான் அவனுக்கு கிடைக்கும் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆபிரகாம் மகனுக்கு அதை எடுத்து சொல்லியிருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். அப்பொழுது வேத வசனம் என்ன சொல்லுகிறது? 25ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ அதாவது இது ஒரு ப்ராமிஸ். காட் has given a promise to Abraham. ஆபிரகாமுக்கு கொடுத்துட்டாரு. அந்த ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டாருன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ஈசாக்குக்கு குழந்தை பிறக்கணும், அடுத்து யாக்கோபுக்கு குழந்தை பிறக்கணும், அப்படியே அடுத்தடுத்து அது பாட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. தட் இஸ் நாட் தி கேஸ். பாருங்க, அவன் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அதாவது அவன் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போது அவன் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசித்து அவன் கர்த்தரிடத்திலே அவன் பேசுகிறான், கர்த்தரிடத்திலே வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் கன்ஃபர்ம்டு. அதாவது இட் இஸ் கன்ஃபர்ம்டு. வேண்டுதலை கேட்டருளினார். அப்போது எப்போ கன்ஃபர்மேஷன் கிடைக்குன்னு சொன்னால் அவர்கிட்ட நேராக மீட் பண்ணியிருக்காரு. அதாவது கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தான், கர்த்தர் கேட்டருளினார் அப்படின்னா இட் இஸ் 1+1 மேட்டர். அதாவது ஈசாக்கு தேவனை சந்திக்கிறான். எங்கே சந்திக்கிறான்? ஆவிக்குரிய தளத்திலே சந்திக்கிறான். நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல வம்சம் பெருகுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, ஆனால் எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி அவன் ஜெபிக்கும்போது தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்து இவனுடைய ஜெபத்தை, அதாவது ஈசாக்குடைய ஜெபத்தை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள் என்று பார்க்கிறோம். அப்போது அவன் எப்போ இதாகிறானோ, எப்போ அதை
அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறானோ அவருடைய மனைவி, அதாவது ரெபேக்காலுமே அந்த காரியத்தில் ஈடுபாடு உடையவளாக மாறிவிட்டாள் என்று பார்க்கிறோம். அதாவது அடுத்த வசனம் சொல்லுகிறது, 22வது வசனம் சொல்லுகிறது, அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படி போனாள் அப்படின்னா அர்த்தம், அவள் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படி போனாள். ஹல்லேலூயா. அப்போ ரெபேக்காள் ஏன் வேதத்தில் பாராட்டப்படுகிற போற்றிப்படுகிற ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஆவிக்குரிய தளத்திலே பிரவேசிக்கிற பெண்ணாக நாம் பார்க்கிறோம். அதாவது அவள் வயிற்றில் 2 பிள்ளைங்க இருக்குது. அந்த 2 பிள்ளைகளும் ஒன்னோட ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய காரியம் என்ன என்று அறிந்து கொள்ளும்படியாக அவள் என்ன செய்கிறாள்? ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாள். தேவனிடத்திலே விசாரிக்கும்படி போனாள் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், அவள் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கும்படியாக அவள் போனாள் என்று பார்க்கிறோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான், இல்லாட்டினா வயிற்றுக்குள்ளே 2 பிள்ளை சண்டை போட்டுட்டு இருக்குது, சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு தான் எல்லா பெண்களும் இருப்பாங்க. கர்ப்பமாக இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அப்போ ஆனால் இங்கே ரெபேக்காள் என்ன செய்கிறாள்? அவர் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே போனபடியினாலே தேவனிடத்திலே கேட்கிறாள். ஹல்லேலூயா. அப்போது தேவனிடத்தில் என்ன கேட்குறான்னு சொன்னால், என் வயிற்றில் 2 குழந்தைகள் இருக்குது, இதனுடைய விளைவு என்ன? அது 2 போராடி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறேன், இதனுடைய விளைவு என்ன என்று கேட்கும் பொழுது 23வது வசனம் 25ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ஹல்லேலூயா. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ஹல்லேலூயா. அப்போ அவளுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள, அவளுடைய எதிர்காலம் மட்டும் இல்லை, அந்த குடும்பத்துடைய எதிர்காலம், ஈசாக்குடைய எதிர்காலம், ரெபேக்காளுடைய எதிர்காலம், அவள் வயிற்றில் வளரக்கூடிய அந்த 2 பிள்ளைகளுடைய எதிர்காலம், இதை அறிந்து கொள்ள அவள் என்ன பண்ணுறன்னா, அவள் ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம குடும்பத்தில் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறார்னு அறிந்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய ஊழியத்தினுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய எதிர்காலத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா? நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான காரியம், ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், தேவனை சந்திக்க வேண்டும். ஆவிக்குரிய தளத்தில் தேவனை சந்திக்க வேண்டும். தேவன் அப்பொழுது நம்மோடு கூட பேசுவார். நான் முதலாவது சொன்னேன், ஆவிக்குரிய தளத்தில் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய காதுகள் திறக்கப்படும், ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படும், நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும், தேவன் நம்மோடு கூட பேசுவார். அதே போல இங்கே ரெபேக்காளோடு கூட பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் இருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பெரியவர்களாய் பலத்திருப்பார்கள். இளையவன், அதில் மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஹல்லேலூயா. மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இது ஆவிக்குரிய தளத்திலே அவள் பெற்றுக்கொண்ட மிகப்பெரிய சத்தியம். ஹல்லேலூயா. இது மிகப்பெரிய சத்தியம். ஏன்னா தேவன் தம்முடைய வார்த்தையை சும்மா சொல்லுகிறவர் அல்ல. ஒரு வார்த்தையை கொடுக்குறான்னு சொன்னால் அது பல நூற்றாண்டுகள் கடந்து அது கிரியை செய்யும். தேவனுடைய வசனம் கிரியை செய்யும். இந்த இடத்துல மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார், தேவன் பேசுகிறார். இப்போ ரெபேக்காளை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கிறாள். என்ன சொல்கிறேன்னா, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ மூத்தவன் யார்? முதல்ல வெளியே வர்றா, பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏசா வெளியே வருகிறான். 2வதாக யாக்கோபு வெளியே வருகிறான். பேர் யாக்கோபுன்னு வச்சுட்டாங்க, ஏமாற்றுக்காரன் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆனால் அவளுக்கு நன்றாக தெரியும், தேவன் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஹல்லேலூயா. அப்போ மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு தேவன் சொல்லிட்டாருன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் என்பதிலே அவள் மிக மிக கவனமாய் இருந்தாள். அப்போது எதிர்காலத்தை குறித்து
எதிர்காலத்தை குறித்து நாம் ஆவிக்குரிய தளத்திலே தெரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு கூட அந்த எதிர்காலம் மிக தூரமான காலமாக இருந்தாலும் அதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. இங்கே என்ன நடக்குதுனாக்கா, யாக்கோபு அவன் சிரேஷ்டபுத்திர பாகத்தை ஏசாவிடமிருந்து பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஏமாற்றி பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அதாவது ஏமாற்றி பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னால், இவன் வேண்டான்னு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது, அவன் அதை விரும்பி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை வந்தது. இதுவும் ஒரு ஆவிக்குரிய தளம் நடத்திய ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஆவிக்குரிய தளம் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுவதற்கான சூழல்களை உருவாக்குகிறதை பார்க்கிறோம். அவன் வேட்டையாடி களைச்சு போய் வர்றான். அப்போ களைச்சு போய் வரும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது, இவன் கூளை சமைத்து கொண்டு இருக்கிறான். அவன் வந்த உடனே இவனுடைய சிரேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடு என்று கேட்கிறான். ஏன் வேட்டையாடி கொண்டு வந்த அந்த மானை கொடு, அந்த இதை ஆட்டை கொடு என்று சொல்லி அவன் கேட்கல. அவன் எதை கேட்கிறான்னா, சிரேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடு என்று கேட்கிறான். இதுதான் ஆவிக்குரிய தளம் தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாக அந்த இடத்திலே இறங்கி வந்து கிரியை செய்கிறது என்பதை இந்த நாளிலே அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார்னு சொன்னால் அதை நிறைவேற்றுவார். அதுக்கு முற்றிலுமாக நெகட்டிவான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனம், அதாவது 11 பேரும் தாயும் தகப்பனும் வணங்குவார்கள் என்று கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனம் நிறைவேறும் என்று அவன் நம்பினான், அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. அதை தேவன் நிறைவேற்றி காட்டினார். ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றி காட்டினார். அதாவது ஆவிக்குரிய தளம் அதற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து பார்க்கிறோம். அவன் இதோ செத்தான், அதாவது ஒரு பெரிய குழிக்குள்ளே அவனை தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொன்னால், போட்ட உடனே சரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஆவிக்குரிய தளம் என்ன செய்கிறது, அவனை வெளியே கொண்டு வரும்படியாக ரூபனோடு கூட இடைப்படுகிறது. ரூபன் என்ன செய்கிறான், அவனை குழியிலிருந்து எடுத்து அவனை அந்த எகிப்துக்கு போகிற அந்த இஸ்மவேலரிடத்தை விற்று அவனை அங்கே போத்திபாருடைய வீட்டுக்கு போகும்படியாக அவனை அனுப்பிவிட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய தளங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறுகிறதை அவை உன்னிப்பாய் கவனித்து கொண்டு இருக்கிறது. தேவனிடத்தில் யாரெல்லாம் அந்த ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே வர்றாங்க என்பதை அவங்க கவனிக்கிறாங்க. வந்தவர்கள் தேவனோடு என்ன பேசுகிறார்கள் என்பதை கவனிக்கிறாங்க. அந்த தேவனோடு என்ன பேசுகிறார்கள் என்பதை அறிந்து அந்த தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதிலே அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதிலே கவனமாக இருக்கிறாங்க. எல்லாம் எப்படியெல்லாம் தாமதமானாலும் நிச்சயமாய் நிறைவேறும்படியாக அந்த காரியங்களை நடப்பிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே கர்த்தர் விரும்புகிறார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆவிக்குரிய தளம் எவ்வாறெல்லாம் நமக்கு உதவி செய்கிறது, நமக்கு வழிகளை திறக்கிறது, ஆவிக்குரிய தளம் நமக்கு உதவுகிற வழிகள் என்னென்ன என்பதை இந்த நாளிலே நாம் பார்த்தோம். தொடர்ந்து நாம் அடுத்து வரும் வாரங்களிலே மற்ற காரியங்களை நாம் தியானிப்போம்.